வெல்கம் டு ஆல். நம்ம இஃப் கண்டிஷனில் ஒரு கண்டிஷனை மட்டும் கொடுத்து நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போ நம்ம அதே கண்டிஷனில் அண்ட் அப்படிங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி பார்க்கணும். இந்த அண்டோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற மோர் தென் ஒன் கண்டிஷன். ஓகேவா? இஃபை பொறுத்த வரைக்குமே கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒன்று வரணும், ஃபால்ஸாக இருந்தால் ஒன்று வரணும் அப்படின்னு நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். அதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். பட் மோர் தென் ஒன் கண்டிஷன் கொடுத்து அந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும். மோர் தென் ஒன் கண்டிஷன் எல்லாமே ட்ரூவாக இருந்தால் தான் ஒரு ப்ராசஸ், ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வரணும். அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இஃப் அண்ட், ஓகேவா, இங்கே ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா C2. C2ங்கிறது மார்க்குங்க. ஓகேவா? மார்க் 1 அது 86. ஓகேவா? ஆனால் நான் இங்கே கண்டிஷன் என்ன பண்ணியிருக்கேன், 35 இல்லை 35க்கு மேலே இருந்தாலே அந்த கண்டிஷனை எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷனில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா D2 மார்க் 2 அதுவும் என்ன பண்ணியிருக்கேன், 35 இல்லை 35க்கு மேலே இருக்கணும். இப்போ நான் ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அதாவது ரெண்டு மார்க்குமே 35 இல்லை 35க்கு மேலே இருந்தால் பாஸ்ன்னு வரணும். ஓகேவா? நம்ம எத்தனை சப்ஜெக்ட் எழுதினாலும் அதில் ஏதாவது ஒன்று ஃபெயில்னா 35 கீழே இருந்தால் ஃபெயில் தான் இல்லையா? அப்போ அந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், அண்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் தான் பாஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இஃப் ட்ரூ, அப்படி இல்லைன்னா ஃபெயில் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் நம்ம கான்செப்ட். ஸோ மோர் தென் ஒன் கண்டிஷன் கொடுத்து அது ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். நம்ம கொடுக்குற கண்டிஷன் எல்லாமே ட்ரூவாக இருக்கணும், இல்லை ஃபால்ஸாக இருக்கு, அதில் ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலும் நமக்கு ரிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து பாஸ். பட் இதே வந்து அதர் கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பார்த்தா 30 தான் இருக்குது, இது 22 தான் இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஃபெயிலு. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா மார்க் 1 கம்மியாக இருக்குது, அப்போ அதுவும் ஃபெயிலு. ஓகேவா? இது வந்து இது ரெண்டும் மார்க் கூட, அதனால பாஸ். ஸோ இந்த மாதிரியும் நம்ம கண்டிஷன் செக் பண்ணலாம் இஃப்ல. ஓகேங்களா?